இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவ மீசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாசுவா தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனமும், எபேசியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தையும் யாராவது சத்தமாக வாசிங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே மெசியா யாசுவாவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது யாசுவா மேசியாவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எபேசுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று சொல்லுகிறார். பரலோகத்தின் தேவன் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார், அது ஸ்தோத்திர பலியாக இருக்கிறது. இன்றைக்கு ஜெபம் என்று கேட்டால் அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெபத்தை தேவன் அருவருக்கிறார் என்பது அனைவருக்கு புரியாது. தேவ சமூகத்தில் கடந்து போகிறவர்கள் மனம் பதறி கூட ஒரு வார்த்தையை தேவ சமூகத்தில் சொல்லக்கூடாது, மனம் பதறி பேசக்கூடாது என்கிறார். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் கடந்து போய் தேவனிடத்தில் பேசும்போது தேவனுடைய சத்தம் கேட்பது, வேதத்தை வாசிப்பது, நாம் தேவனிடத்தில் பேசுவது என்பது அவரை துதிப்பது. இப்படி துதிக்காக கடந்து போகிற போது அநேகர் பல அபேட்சைகளை வைக்கிறார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வேலை கொடும், என் பிள்ளைக்கு படிப்பு கொடும், என் பிள்ளைக்கு பணம் கொடும், என் பிள்ளைக்கு ஆஸ்தி கொடும், அந்தஸ்து கொடும், எனக்கு நல்ல வீடு தாரும், எனக்கு நல்ல கணவனை தாரும், நல்ல மனைவியை தாரும். ஒரு வகையில் அவர் நல்ல புரோக்கர். எப்படி இந்த மனுஷமார்கிட்ட போய் கேட்குற மாதிரி கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பரலோக ராஜ்யத்தில் பணம் இல்லை, அப்புறம் எப்படி அவர் உங்களுக்கு பணம் கொடுப்பார்? அங்கே கம்பெனிகள் இல்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு வேலை கொடுப்பார்? பிரைஸ் யாசுவா. தேவன் சொல்றார், நீ விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாகவே நான் உனக்கு பதில் கொடுப்பேன். ஏன்னா நீ ஜெபிக்கிறதற்கு முன்னாடியே உன் தேவை என்னவென்று தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் தாய் தகப்பன் இருக்கிறீங்க. உங்களுக்கு பரலோகத்தின் தேவன் கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். இந்த கற்பத்தின் கனி என்றைக்காவது உன்னிடத்தில் கல்வி கேட்டதா? இல்லையே, கேட்கவே இல்லை. ஆனால் 3.5 வயசில் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருவோம். என் பிள்ளை படிக்கணும், ஏன்னா அதான் நல்ல தாய் தோப்பனுக்கு அடையாளம். அதே மாதிரி பிள்ளைகள் சாப்பிடாத பிள்ளைகளை ஏதாவது பொய் சொல்லியாவது சாப்பிட வைக்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு சாப்பாடு தேவை என்று தாய் தோப்பனுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருந்தான். சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு என்ன செய்வான் தெரியுமா? பீரோவில் துணி இருக்கும்ல, அடுக்கி வச்சுருப்போம் பீரை, துணிக்கு உள்ளால் கொண்டு போய் சாப்பாடை வச்சுட்டு வந்துடுவார். எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்புறம் புத்தக பை இருக்கும்ல, புத்தக பைக்குள்ளால மத்தியானம் கொடுத்த சாப்பாடு அங்கே உள்ளே உட்காந்துருக்கும், காலையில் கொடுக்குற சாப்பாடு உள்ளே உட்காந்துருக்கும். எனக்கு எப்படி வரும் தெரியுமா கோபம்? அடி கொடுத்து சாப்பிட வைக்கிறேன். அந்த பையன் சாப்பாடு வேணான்றா, நான் அடி கொடுத்து சாப்பாடு வைக்கிறேன். ஏன்? தகப்பன் இதைத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு தெரியுது. அப்போ தேவனை தகப்பனாக கொண்ட ஜனம் அவரிடத்துல போய் எதுக்கு அபேட்சை வைக்கிற? அப்பாய்க்கு எல்லாமே தெரியும். அதனால்தான் தேவன் சொல்றார், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட சொல்லு. துதி தான் முக்கியம். நம்ம துதிக்கிறதே இல்லை. போன உடனே ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, ரொம்ப வேதனையாக இருக்குப்பா, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, ஆண்டவரே என் பிள்ளை என்னுடைய புருஷனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே.
அப்படித்தானே கேட்குறோம். தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய விதம் என்ன அப்படின்னா, மறுபடியும் வாசிங்க 1 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே மெசியா யாசுவாவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம், பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். துதிக்கு மட்டும்தான் தேவன் பயப்படத்தக்கவர். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று இருக்குது. என்ன பார்த்து எங்க அப்பாவே பயப்படுவார். எப்போ தெரியுமா? நான் துதிச்சா போதுங்க, நீங்க ஜெபிச்சா பயப்பட மாட்டார். தேவ சமூகத்தில் அபேட்சைகளை வைக்கிற நேரம் அவர் பயப்பட மாட்டார், அவர் காதை அடைத்துக் கொள்வார். ஏன்னா நீ மனம் பதறி பேசுற. ஆனா உன்னை பார்த்து அவர் பயப்படணும்னா நீ துதிச்சா போதும். நிறைய பேருக்கு வசனம் தெரியாது. அப்போ கடவுளை என்ன பார்த்து பயப்படுவாரா? அதான் பைபிள் தெரியணுன்றேன். பைபிள் தெரியல அப்படின்னா நீ இப்படி தான் யோசிப்ப. யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, யாவா தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், ஆமென், துதிகள் பயப்படத்தக்கவரும். பாத்தீங்களா? துதிகளுக்குள் பயப்படத்தக்க தேவன் என் தகப்பன். எவ்வளவு உரிமையா பேசலாம் தெரியுமா? நான் எங்க அப்பா மாம்சத்தின்படி எங்க அப்பா என்னை பார்த்து பயப்படுறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் என்னை பார்த்து பயந்தால் என்னுடைய காரியங்களை எல்லாம் செய்வார் அவர். அல்லேலூயா. பயம் வந்தா செய்வார்ல, எல்லா காரியம் செய்வார்ல. அப்ப நான் அவரை துதிக்கணும். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இந்த உலகத்தில் ஒரே ஒரு சம்பவத்திற்கு எல்லாரும் கட்டப்படுவார்கள். யாரை அதிகமாக புகழ்வீர்களோ அவர்கள் உங்களிடத்தில் அதிக அன்பு செலுத்துவார்கள். புகழ்ச்சிக்கு மயங்காத யாரும் இந்த உலகத்தில் இல்லை. அதுபோல் என் தேவனை புகழ்வது ஸ்தோத்திரத்தின் மூலமாக. எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார். அதனுடைய ஊடாய் மாத்திரம்தான் உங்களுடைய காரியங்களை அவர் செய்து தருவார். அல்லேலூயா. அதனால தான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் துதிப்பதால் எனக்கு என்ன நன்மை உண்டாகும்? ஜெபிப்பதால் அல்ல, துதிப்பதால். தேவனை துதிக்க துதிக்க உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை நீ அறிய வேண்டும். வாசிங்க 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு, ஆமென், இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை உங்களிடத்தில் பெருகிறது. தேவனுடைய கிருபை நம்ம கிட்ட வந்தாலே முடிஞ்சு போச்சு. தேவனுடைய கிருபை உங்களிடத்தில் வந்தால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சதிநாச மோசங்களையும் தகர்த்தறியும் வல்லமை உனக்குள்ளே கடந்து வரும். அல்லேலூயா. அவர் உன்னை நேசித்தால் மட்டும்தான் அவருடைய கிருபை உனக்கு கிடைக்கும். நீ துதிக்கிற போது அவர் உன்னை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார். அப்ப துதிக்க துதிக்க கிருபை பெருகும் என்று சொல்லி தேவன் உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். 1வது. 2வது காரியத்துக்குள்ளே கடந்து போவீர்களே ஆனால், கொலோசியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். 2வது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எங்க உங்களால் தேவ சமூகத்தில் விசுவாசிக்கவே முடியாது. யாராலையும் விசுவாசம் முடியாது. உங்க விசுவாசம் அத்தனையும் தகர்ந்து போகும். தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தால் மட்டும்தான் அந்த விசுவாசம் உங்களில் நிலைத்து நிற்கும். ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீக்கும்படி எனக்கு உதவி செய்யும், அப்போதுதான் நான் உம்மை விசுவாசிக்க முடியும். இன்னைக்கு நம்மில் அநேகர் அவிசுவாசத்தோடு தான் இருக்கிறோம். எப்போ விசுவாசிப்போம் அப்படின்னா, சபைக்கு போன விசுவாசம் வரும். சபையில் ஜெபம் நடக்குது, சபையில் பிரசங்கம் நடக்குது, சபையில் பாட்டு நடக்குது அப்படின்னா
உடனே ஒரு விசுவாசம் நமக்குள்ளால கடந்து வந்துடும். ஆனால் ஆராதனை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா விசுவாசம் போயிடும், அவிசுவாசம் கடந்து வந்துடும். ஏன் அப்படின்னா நாம் சில விஷயங்களை நாமவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். செய்கிறது நாம் நம்முடைய மனமோ நம்முடைய உடல் பலவீனங்களோ நமக்கு கடந்து வருகிற போது அந்த விசுவாசம் தகர்ந்து போகும். ஆனால் தேவன் ஒருவனுக்கு விசுவாசத்தை கொடுத்தால் அந்த விசுவாசத்தை எவனாலும் பறிக்க முடியாது. எவன் என்று சொன்னால் நான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை குறித்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. சத்துருவினால் உன்னுடைய விசுவாசத்தை தகர்த்தெறிய முடியாது. நீ துதிக்க ஆரம்பித்தால் துதியின் மூலமாய் விசுவாசம் பெருகுகிறது. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்ரிவியூ வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தார். பாருங்க, சத்துருக்கள் எதிர்த்து வருகிற போது ஸ்தோத்திரம் செய்த சவுலாகிய பவுலுக்கு தைரியம் உண்டாகிறது. நாமும் நம்முடைய சத்ருவாகிய பிசாசு வரும்போது அநேகர் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வேளையில் விசுவாசம் இருக்காதுங்க. அந்த வேளையில் தைரியம் கொண்டவர்களாய் நீங்கள் விசுவாசித்தீர்களே ஆனால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சத்ருவானாலும் சரி, இந்த உலகத்தினுடைய நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களானாலும் சரி, உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களை ஜெயிக்கத்தக்கதான தைரியத்தை பரலோகத்தின் தேவன் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. அடுத்து வாசித்தீங்க 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவை எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனை யாவை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் யாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று யாவை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அவர்கள் பாடி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும். நல்ல கேளுங்க, இங்கதான் ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்ப யோசபாத் என்ன செய்யறான்? யுத்த வீரர்களை பார்த்து சொல்றான், எல்லாரும் தேவனை துதியுங்கள். இந்த துதிக்க ஆரம்பிச்சா நம்முடைய சத்துருக்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்றான் பாருங்க. அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை யா எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாத்தீங்களா என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? இப்போ யோசபாத்திற்கு விரோதமாக ஒரு பெருங்கூட்டம், திரளான ஒரு கூட்டம் கடந்து வருக. அங்க 3 கூட்டத்தாரங்க உள்ள இருக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து வராங்க. இப்ப யோசபாத் செஞ்சிருக்கிற வேலை ஆயுதங்கள் எடுக்கல. கையில ஈட்டி இருக்குது, கேடயம் இருக்குது, வாள் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா ஆயுதங்கள் எடுக்கல. தன்னுடைய போர் சேவகர்களை பார்த்து சொன்னது, எல்லாரும் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். துதிக்க ஆரம்பிச்சாங்க. துதியின் மத்தியில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சத்துருக்கள் ஒருவருக்கொருவர் அடிச்சுக்கிட்டாங்க. யோசபாத்தை யாரும் என்ன செய்யல, பார்க்கல. இவங்களுக்குள்ளாலேயே மாறி மாறி அடிச்சு இவங்களுக்குள்ளாலே சாக வேண்டிய நிலைமை, இவங்களுக்குள்ளாலே பின்னோக்கி ஓட வேண்டிய நிலைமை. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? துதிக்கிறதுனால பரலோகத்தின் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார், சத்துருக்களுக்குள் ஒரு கலக்கத்தை கொடுக்கிறார். நமக்கு சத்துரு இருக்கான்னு கேட்டா இருக்குது, நமக்கு யுத்தம் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. ஏன்னா யாசுவா மேசியாவை ஆராதிக்கிற பிள்ளைகள் யுத்த வீரர்களாக இருக்கணும். எப்போதும் யுத்தம் செய்ய தயாராக இருக்கணும். யுத்தம் செய்ய தயாரா இல்லை அப்படின்னா நம்மளை வீழ்த்திடுவான். அப்ப யுத்தத்திற்கு தயாராக இருக்கிற பிள்ளைகள் யுத்த ஆயுதங்களை எடுக்கிறதற்கு முன்னாடி ஸ்தோத்திரத்தை செய்வீர்களே ஆனால், துதிப்பீர்களே ஆனால், சத்துரு நிலை தடுமாறுவான். இதை சரியா புரியுங்க. நமக்கு துதிக்கிற பழக்கம் இல்லை. எல்லாரையும் துதிங்க துதிங்கன்னு சொன்னால் கூட துதிக்க மாட்டோம். அதனால தான் இன்றைக்கி
துதிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது நம்ம தெரியணும். சரியா தெரிஞ்சா நிச்சயமாய் நீங்கள் துதிக்க ஆரம்பிப்பீர்கள், ஜெயம் எடுக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப யோசபாத்து எதிரிட்ட போராடுவதற்காக கடந்து வந்து யுத்த மைதானத்தில் நின்னாச்சு. திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, யுத்தத்திற்கு யுத்த வீரர்கள் இங்க கொஞ்சமா இருக்கிறாங்க. யோசபாத் பார்க்கறான், கண்டிப்பா இவங்கள யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அப்ப என்னுடைய தேவன் எனக்கு உதவி செய்யணும். என்னுடைய தேவனை நான் எப்படி கூப்பிடுவது? நான் துதிக்க ஆரம்பித்தால் என்னுடைய போர் வீரர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தால் தேவன் கிரியை செய்வார். இவனுக்கு தெரியவே செய்யாது தேவன் எப்படி கிரியை செய்வான். ஆனா கிரியை எப்படியா இருந்துச்சு தெரியுமா? அவங்க நின்ன இடத்தை விட்டு முன்னோக்கி யாரும் கடந்து வரவில்லை. நின்ன இடத்திலேயே அவங்களுக்குள்ள மாறி மாறி யுத்தம், சண்டையில அவங்க சாக ஆரம்பிக்கிறாங்க, அவங்க பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. யோசபாத்திற்கு வெற்றி ஆயிடுச்சு. பிரைஸ் யேசுவா. யுத்தம் செய்யாமலே துதியின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய சத்துருவா இருக்கட்டுமே, நீ பயப்படாத. ஒருவேளை உன்னுடைய அதிகாரிகளாக இருக்கட்டும், பயப்படாதே. உன்னோடு கூட இருக்கிறவர் அவர்களுக்குள் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்கிற விசுவாசம் உனக்குள்ளே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசம் வராது. நம்ம உடனே மனுஷனை நாடுறோம், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷர்களை நம்புகிறோம். அங்கே தான் தோல்வியாக இருந்தால் தோல்வி கிடைக்குது, வெற்றியாக இருந்தால் வெற்றி கிடைக்குது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நடக்குது. நீங்கள் எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து துதிக்க ஆரம்பிங்க. தேவன் உன்னுடைய தடைகளை மாற்றுகிறவராய் மாறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை சொல்கிறேன், வருகிற வாரம் நான் ஒரு சாட்சி சொல்லுவேன். என் தேவன், நான் தேவனுக்கு உண்மையாக நாங்கள் 4 பேரும் இருக்கிறபடியினால் வந்து போன அத்தனை தடைகளையும் மாற்றி இருக்கிறார். யாசுவமேசியாவுடைய நாமம் என்பது அது பிசாசுனுடைய நாமம், அது துருபதேசம் அப்படின்ற பேச்செல்லாம் வந்த போது நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. என் தேவன் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்காக ராத்திரி 12 மணிக்கு சகோதரருடைய முன்னாடி உட்கார வச்சு சத்தியத்தை பேசுகிற போது இதுதான் சரி என்று சொல்லத்தக்கதான வல்லமையை தேவன் பிறப்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. அது தேவனால் மட்டும்தான் ஆகும், நம்மளால் ஆகாது. உண்மை சொல்கிறீங்க. நீங்கள் நாளைக்கு வர்றவங்களுக்கு தெரிய வரும் என் தேவன் எவ்வளவு அற்புதத்தை செஞ்சார் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, வருகிற தடைக்கு நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, துதிக்க ஆரம்பிங்க, அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. வாசிங்க யோசுவாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் செங்கடலை கடைந்து பாலைவனத்தினுடைய ஊடாய் கடந்து வந்து நாடுகளை தாண்டி கானானுக்குள் கடந்து போகிற போது அவர்களுக்கு எதிரே எரிகோ என்கின்ற நகரம் ஒன்று இருந்தது. அந்த எரிகோவை சுற்றி பெரும்பெரிய கோட்டை ஒன்று இருக்கிறது, சுவர். இந்த சர்ச்சை கூட அதுக்கு மேலே கொண்டு வைக்கலாம். அந்த அளவுக்கு வீடு கட்டி அதில் குடியிருந்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சுவர் கட்டி வச்சிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களால் அதை கடந்து போக முடியல. இப்போ பரலோகத்தின் தேவன் மோசே இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? நீ கடப்பாரை கொண்டு இடிக்க வேண்டாம், சுத்தியல் போட்டு அடித்து உடைக்க வேண்டாம். நீ செய்ய வேண்டியது எல்லாம் துதிச்சா போதும். நீ எந்த அளவுக்கு துதிக்கிற அப்படின்ற ஒரு துதியின் வழிமுறையை கற்றுக் கொடுத்தார். இப்ப மோசேயினுடைய மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். யோசித்து பாருங்க, இந்த சபையினுடைய அகலத்தை விடவும் அகலமாக இருந்த அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. துதிதாம் ஆயுதம், வேற ஒன்றும் செய்யல. வேதம் சொல்லுது, துதியினால் எரிகோ கோட்டை தகர்ந்தது. உனக்கு விரோதமாக எந்த கோட்டை எழும்பினாலும் சரி, நீ துதிச்சா உனக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை கோட்டைகளும் தகர்ந்து தரைமட்டமாகும். நம்புறோம் ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் அவரை தேவனாக பார்க்கவில்லை, என் தேவனை நான் தேவனாக பார்க்கவில்லை.
தேவர்கள் அநேகர், என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அண்ட சராசரனை உருவாக்கினவரை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் ஆதியும் அந்தோமானவர், அவர் முந்தினவர் பிந்தினவருமானவர். அவர் அவ்வளவு பெரிய தேவன். உங்களுக்கு தெரியுமா, என் தேவன் வானங்கள்ல உட்கார்ந்துருப்பாருங்க. அவர் காலை கீழே போட்டா அவர் கால் பூமியில் இருக்குமா? நீ யோசிக்க மாட்டேன், நான் யோசிப்பேன். அவர் காலே இவ்வளவு நீளன்னா அவர் எவ்வளவு வல்லமை உள்ள பராக்கிரமசாலியா இருப்பார். பிரைஸ் யேசுவா. அவர் வானங்கள்ல உட்கார்ந்திருக்கிறாரு. உட்கார்ந்திருக்கிறவர் தன்னுடைய காலை கீழே போட்டா அது பூமியில இருக்குமா? யோசித்து பாருங்க. நான் ஆராதிக்கிறது கல்லல்ல, மண்ணல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், வைராக்கியத்துக்குள்ள இருக்கிறேன். தெரியுமா? அதனால தான் சொல்றேன், நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு பாஸ்டர்லாம் என்ன கண்டு அலறான். ஏன் பெரிய பெரிய பாஸ்டர் ஏன் என்ன பார்த்து அலறான்? எனக்கு தேவை என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நான் மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். என் தேவனுடைய நாமம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. சத்துருக்கள் மத்தியில் இருக்கிற அநேகர் இன்னைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை சொல்றேங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்தாபனம் தஞ்சாவூரில் இருக்கு. அங்கிருந்து தான் வந்திருக்கிறாரு. தஞ்சாவூரில் இருக்குது. அந்த தஞ்சாவூர் ஐயாவுடைய பையன் இன்னைக்கு சுமார் 5000 பேர் 6000 பேர் கூடுற கூட்டம். அவர்கிட்ட தான் கேட்கணும் எவ்வளோ பேர். அவர் சொல்லுவார், இப்போ 10,000 பேர் 15,000 பேர் கூடுறாங்க அப்படின்னு. நான் 5000 பேர் 6000 பேர் கூடுற கூட்டத்தில் யாசுவா மேசியாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒருத்தனை தேவன் அங்கே எழுப்பிட்டார். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? என் தேவன் எவ்வளவு பெரியவர். பிரைஸ் யாசுவா. அவதான் தேவன், அதான் தேவன். நிச்சயமாக ஒரு நாள் தேவன் அவர் நினைத்ததை அந்த சபையில் செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம இவ்வளவு பேர் தான் யாசுவா மேசியாவுடைய நாமத்தை ஆராதிக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, என் தேவன் பெரியவர். 10 வருஷத்துக்கு முன்னாடி தனியனாக உட்கார்ந்து கன்னியாகுமரியின் கடைக்கோடியில் உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு மாவட்டங்கள் தோறும், மாநிலங்கள் தோறும், நாடுகள் தோறும் கத்துறாங்க. ஏன்? இது உண்மையான சத்தியம். அந்த தேவன் பெரியவர் என்பதை நீ அறிஞ்சிருக்கணும். உனக்கு தெரியுமா, நான் இந்த சத்தியத்தை முதல்ல ஏற்றுக்கிட்ட நேரம் எங்கள் வீட்டம்மா முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, நான் சொன்னதை கேட்டுட்டு இந்த அம்மா ஒரு பக்கமாக ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் பைபிள் காலேஜ் படித்தவங்க. ஈவினிங் கிளாஸ் இல்லை, வீக்லி கிளாஸ் இல்லை, 3 வருஷம் காலேஜிலேயே உட்கார்ந்து படித்தவங்க. அதுவும் யார்கிட்ட? யோபு ஞானப்பிரகாசத்திட்ட படித்தவங்க. எவ்வளோ வைராக்கியமாக இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு யோபு ஞானப்பிரகாசத்தை தெரியும். அந்த அம்மா என்கிட்ட எதுவுமே பேசலை. ஏன்னா புருஷன் சொல்லிட்டார்ல அப்படின்னா எதுவுமே பேசலை. இந்த அம்மா கடவுள்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்காரரு என்னை கல்யாணம் பண்ணுற நேரம் இயேசு நாமக்காரரு. அப்போ இவர் கூட படித்த ஒரு சகோதரர் ஐசக் அப்படின்றவர் இவருக்கு இந்த அம்மாவுக்கு உடன் ஊழியக்காரர். இந்த அம்மா பெரிய பாஸ்டர், அவர் உடன் ஊழியக்காரர். அப்போ கல்யாணத்துக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னார், சிஸ்டர் நீங்கள் கட்டிக்க போகிற ஆள் யாருன்னு தெரியுமா? இந்த அம்மா கேட்டாங்க, யார்? அவர் இயேசு நாமத்துக்காரர். ஆனால் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், தேவன் நமக்கு எப்படி வாய்க்க பண்ணுறான்னு எனக்கே தெரியல, ஆச்சரியமாக இருக்கும். இந்த அம்மா பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தை ஆராதிச்சு, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், திருத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், திரியாக தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாளுங்க. ஆனால் இந்த அம்மா அவர்கிட்ட கேட்டிருக்குது, ஆமாம் அவர் இயேசு நாமம்னா நம்ம எல்லாம் பிசாசு நாமமா? உச்சார் பாருங்க, எங்கள் அப்பா ஆப்பு. பிரைஸ் யாசுவா. அவனால் பதில் சொல்ல முடியலை. ஏன்னா நான் பைபிள் காலேஜில் படிக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து நாமம். அவர் கரெக்டாக சொன்னார். சொன்ன நேரம் இந்த அம்மா இந்த கேள்வி கேட்டாங்க. எப்படியோ கல்யாணம் நடந்துச்சு. சரி, அப்புறமா இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விட்டுட்டு யாசுவா மேசியா நாமத்துக்குள்ள நான் வர்றேன். இப்போ இந்த அம்மா என்கிட்ட ஒன்று சொல்ல முடியாதுல்ல, புருஷனை கட்டுப்பட்டு கீழ் புரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு வாயடக்கம்.
அதனால இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது உண்மையான நாமம்னா, அந்த அதில் பக்கத்தில் ஒரு தேக்கு மரம் நிற்குது. இந்த மரத்துலேருந்து என்ன செய்யும்னா புழு ஜாஸ்தி, கோடிக்கணக்கான புழு. இந்த புழு இங்கெல்லாம் பரவி கிடக்கும். இந்த அம்மா போய் ராத்திரி போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது, யார் எங்கள் வீட்டுக்காரர் இவர் சொல்கிறது உண்மை அப்படின்னா எனக்கு ஒன்று வெளிப்படணும். இவர் சொல்கிற நாம சரின்னா நான் ஏற்றுக்குவேன். அது எப்படி தெரியணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த மரத்துலேருந்து ஏகப்பட்ட புழு நூலில் தொங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம போகணுன்னா வரணுன்னா சபை விசுவாசிகளுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். போகணுன்னா வரணும், அதை தாண்டி தான் போகணும். இதை மாற்றி தந்தால் நான் 100% நம்புவேன்னு ஜோம் பண்ணி இந்த அம்மா தூங்கிட்டாங்க. நானும் தூங்கிட்டேன். இந்த அம்மா ஜோம் பண்ண எனக்கு தெரியாது. விடிய காலையில் இந்த அம்மா வந்து என்னை எழுப்புறாங்க, ஐத்தான் ஐத்தான் ஐத்தான். நானும் எழுப்பிட்டேன். என்னான்னு கேட்டேன். வந்து பாருங்களேன் அப்படின்ட்டு. நான் வரேன், இந்த அம்மா கூட வரேன். என்ன அப்படின்ட்டு படிக்கட்டில் ஏற்றி கூப்பிட்டு வராங்க. இங்கே எங்கேயாவது புழு இருக்கா பாருங்க. எனக்கு அப்போ தான் தோணுது, புழு ஒன்றையும் காணலை. காலடியில் கிடக்கணும், இல்லைன்னா தொங்கி வரணும், சபையில் சோத்துலலாம் இருக்கணும், புழு ஒன்றையும் காணும். ஆமாம், என்ன புழு ஒன்றும் இல்லை. இல்லை, நான் தேவ சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நான் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவே அழைச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ஒரு புதிய பேரை சொல்கிறாரு, யாஷுவா மேசியான்னு சொல்கிறாரு. இதை நான் ஏற்றுக்கணுன்னா எங்கள் அப்பா எனக்கு அடையாளம் தரணும். ஏன்னா பேர் உம்முடைய பேர் இல்லவா, நீர் அடையாளம் தான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றேன். ஆனால் இப்போ நான் விடிய காலில் வந்து பார்த்தேன், ஒரு புழு இல்லை. நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னா, செத்து கிடக்கிற புழு எங்கேயாவது கிடக்கான்னு பார்க்குறேன். இப்போ உயிரோட புழு இல்லை. சரி, அந்த புழு இருந்த இடத்துல எங்கேயாவது செத்து கிடக்கணும்ல. எங்க உண்மை சொல்கிறேன், யாவுடைய நாமத்தில் சொல்கிறேன், ஒரு புழுவை பார்க்க முடியல. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு புழுவை பார்க்க முடியல. அதுக்கு பிறகுதான் இந்த அம்மாவே ஏற்றுக்கிட்டாங்க. யோசிக்கிறீங்களா? ஏன் வாரியல்லே சந்தேகப்பட்டு தேவ சமூகத்தில் அடையாளம் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னை எதிர்த்தது அங்கே இருக்கிறார், அது வேற எனக்கு மச்சினா. இவர் கேட்டார், ஓய் மச்சான் என்ன சொல்லு மச்சான். ஆமாம், நீர் முதல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு இருந்தீரும். அப்புறம் இயேசு கிறிஸ்துவேன்னு சொல்லிடுறோம். இப்போ யாஷுவா மேசியாவேன்னு சொல்கிறோம். நாளைக்கு எந்த பேர் சொல்லுவீரோம்? ஏதாவது பதில் உங்கள்கிட்ட இருக்கா? பிரைஸ் யாஷுவா. இப்படி கேட்டவர் இன்னைக்கு உள்ள உட்காந்துருக்கிறார். இதுக்கு மேலே இங்கே ஒருத்தர் இப்போ வந்து எதை பேசி போனார்ல, இவர் தான் என்னை எதிர்த்த ஆள். என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா, நீங்கள் சொல்கிறதே இந்த இறைவன் ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறதுனாலே மக்கள் யாரும் உங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. இருக்கிறதே ஏதோ 1-2 இருக்குது. இதில் வேற யாஷுவா மேசியான்னு சொல்ல போனீங்கன்னா இருக்கிறவனு ஓடி போவான். அதனால தயவு செய்து ஊழியம் செய்யணும்னா இயேசுவேன்னு சொல்லுங்க. இப்படி தான் சொன்னார். நான் சொன்னேன், பிள்ளை கொஞ்சம் கேளு, இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் பாஸ் ஆகணும்னு நான் வரல. ஏன்னா எங்கள் அப்பா என்னை கூப்பிட்ற நேரம் 32,000 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரியிலிருந்து வந்திருக்கிறேன். சும்மா வரல. நான் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் இங்கே வரல. எவன்கிட்ட கை நீட்டி கேட்டுட்டு இருந்தவன் வரல. சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி 32,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன்னா வேலையை இதுவரைக்கும் ரிசீவ் பண்ணாமல் இங்கே வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் இவங்களுக்காக வரல, எங்கள் அப்பனுக்காக வந்திருக்கிறேன். எங்கள் அப்பன் பேர் தெரியலைன்னா நான் விபச்சாரத்தில் பிறந்தவன். எனக்கு எங்கள் அப்பன் பேர் தெரியும். அந்த பேரை ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா. விருப்பமான நீ இரு, விருப்பமான இந்த ஜனம் இருக்கட்டும், நான் எங்கள் அப்பன் பேரை சொல்லுவேனே. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயினார். இப்போ நான் எபிரியத்தை படித்து எபிரியத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கிறேன்னு சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? அன்னைக்கு என்னுடைய உறுதி, இன்னைக்கு என் தேவன் என்னை அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மை. அதனால தான் தெரியணும் உங்களுக்கு தேவன் யாருன்னு அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் அறியாம வழிபோக்கனை போல ஆராதிக்க கூடாது. அதான் நீங்க சஜுவை பற்றி சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் இயேசு கிறிஸ்து என்று சொன்னவன் ஜீசஸ் என்று சொல்ற இடத்துல ஆராதனைக்கு போனவனுக்கு திருப்தி இல்லை, தேடுறான். அவனுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி இல்லை, பஸ்ல போறதுக்கு காசு இல்லை,
பொண்டாட்டிட்டு இருந்து 5 பைசா வாங்கக்கூடாதுன்னு இருக்கிறான். கேட்டுட்டு தான் இருக்கிறான். இப்போ இப்படிப்பட்டவன் அந்த ஊரில் சுமார் 12 கிலோமீட்டர் போய் யாசுவா மேசியானிக் சபையை கண்டுபிடிச்சிருக்கிறான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஏன்னா இந்த வேதம் எவனிட்ட இருக்குதோ அவனை சத்தியத்தின் பாதையில் நடத்தும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்ட இருக்கிறாரோ, வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, எருசலேமில் பெத்லகேம் பக்கத்தில் பிறந்த யாசுவா அங்க என்ன பேசினாரோ அதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் பேசினதை உங்களுக்கு நினைப்பூட்டுனா, அவரை அன்னைக்கு அந்த ஊர்ல என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? இயேசுன்னு கூப்பிட்டாங்களா? இல்ல ஜீசஸ்னு கூப்பிட்டாங்களா? இல்லையே. இயேசுன்ற பேர் வந்து 75 வருஷம் ஆகுது. ஜீசஸ்ன்ற பேர் வந்து 400 வருஷம் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது? ஜீசஸ்ன்ற பேருக்கு முன்னாடி லியூசஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஜி என்ற எழுத்து, ஜே என்ற எழுத்து 1611 கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜே இல்லையே, அப்புறம் ஜீசஸ் எப்படி வரும்? சரி, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் ஆதாரத்தோடு நிற்கிறேன் இங்க. ஏன்னா இது என்னன்னு தெரியுமா? இதுதான் ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய ரோமாபுரி மார்க்கமாகிய ஆர்சி சபையினுடைய அடிஸ்தான உபதேசத்தினுடைய இந்த படம். ஒவ்வொரு ரோமன் கத்தோலிக்கருடைய வீட்டில் இந்த படம் கம்பல்சரி இருக்கும். இதில் தான் அவங்க கடவுளுடைய பேர் இருக்குது. இந்த பேர் முதல்ல இது என்னன்னு பார்த்தீங்களா? இது என்ன எழுத்து? ஓ. இது என்ன எழுத்து? ஓ. அப்ப நடுவில் என்ன இருக்கு நீங்க தான் பார்க்கணும். இதுதான் அவங்களுக்கு உள்ளது. சரி, இந்த படத்தினுடைய பின்பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல இயேசு அப்படின்னு இருக்கவே இருக்காது. இயேசு அப்படின்னு இருக்கவே இருக்காது. இதுல சேசுன்னு இருக்கு, ஏ உயிரெழுத்து இயேசுன்னு இருக்கு. இவங்கிட்ட இதுதான் பெந்தகோஸ்தகாரன் காப்பி அடிச்சான், சிஎஸ்ஐக்காரன் காப்பி அடிச்சான். அப்ப இந்த இயேசுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துன்னு தேடி பார்த்தீங்கன்னா சேசுன்னு இருக்குது, ஜேசுன்னு இருக்குது, இயேசுன்னு இருக்குது. இப்படி பல பெயர் மாறி இன்றைக்கு தமிழ் பைபிள் படிச்சு தெரிந்த தமிழர்களுக்கு தெரியும், இன்னைக்கும் பைபிளில் இயேசுன்னு இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுமா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள். ஆமென். அவருக்கு இயேசு அந்த வார்த்தையை சரியா படிக்கணும். அவருக்கு இயேசு. பிரைஸ் யாசுவா. எப்படி இருக்குறாங்க? இயேசுன்னு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு இயேசுன்னு சொல்றீங்க. தமிழ் பைபிள்ல இருக்கிறது இயேசுன்னு தான் இருக்கு. ஏன் இயேசுன்னு படிக்கிறோம்? இதுக்கு முன்னாடி இயேசுன்னு இருந்துச்சு, இப்ப இயேசுன்னு இருக்கு. நம்ம படிக்கிற உச்சரிப்பு அந்த உச்சரிப்பினுடைய ஊடாகத்தான் கடந்து போகிறோமே தவிர இருக்கிறத படிக்கல. நாம சரியா புரியணும். சத்தியம்னா என்ன? வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு சத்தியம் தெரியல. அதனால தான் நான் சொல்றேன், என் தேவன் யார் என்று அறிகிற அறிவு மிக முக்கியம். அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது அப்படின்னு சொன்னா அவர் கடவுள் அல்ல. எனக்கு தெரிந்து வேப்பலையின் மூலமாக ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, அற்புதங்கள் உண்டாகிறது. நான் சென்னை பட்டணத்தில் இருக்கிற போது எங்களுடைய ராயபுரம் ஏரியாவில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் போனீங்கன்னா ஒரு அம்மா உட்காந்து ஒரு ஐயா உட்காந்து வேப்பலை அடித்து ஜெபம் பண்ணுவாங்க. பேய் ஆடும். நோய்வாய்ப்பட்டு வருகிறவர்கள் நோய் தீரும். வேப்பலையில் அந்த சக்தி இருக்கிறது. சரி, இன்னொரு இடத்தில் நான் சென்னை பட்டணத்தில் தண்டையார்பேட்டை என்ற இடத்திற்கு நான் கடந்து போனால் அங்கே ஒரு தர்கா இருக்கிறது. நான் அதையெல்லாம் இந்த ஊரில் பார்க்கல, அங்கே தான் நான் சென்னை பட்டணத்தில் வாழ்ந்தவன். ஆனாலும் அங்கே உள்ளதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். தண்டையார்பேட்டையில் போனால் அங்கே ஒரு தர்கா இருக்குது. தர்காவில் என்ன செய்வாங்கன்னா மயில் தோகை எடுத்து வியாதிப்பட்டவனுடைய தலையில் அடித்துக் கொண்டிருப்பார்கள். அவன் ஒரு மந்திரத்தை சொல்லுவான், தலையில் அடிப்பார்கள், அவனுடைய வியாதி பறந்து போகும். பிசாசு பிடித்தவனுடைய தலையிலே மயில் தோகை அடிப்பார்கள், அவனுடைய பிசாசுடைய சக்தி பறந்து போகும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், அற்புத அடையாளங்கள் மூலமாக நீங்கள் இறைவனை கண்டுகொள்வதாக இருந்தால் உங்களுடைய இறைவன் வேப்பலையாகவும் மயில் தோகையாகவும் இருக்க வேண்டும். இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கிறது, அதனால் நாங்கள் அதை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் அற்புதம் நடக்காதா? எல்லாம் நடக்கும்.
எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை உள்ளவர் யாசுவா. அல்லேலூயா. அப்ப அந்த நாமத்தை அற்புதத்தினால கண்டடைய கூடாது. வேதம் சொல்லுது, நீங்கள் வேதத்தை கொண்டும் சரித்திர ஆதாரங்களை கொண்டும் அறியணுமா. பிரைஸ் யாசுவா. நான் இங்க வந்தபோது சரித்திர ஆதாரங்கள் ஏதாரம். முக்கியமாக சொல்ல போனால் என்கிட்ட ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் கடியப்பட்டணம். அவங்க புருஷனார் என்னுடைய உடன் ஊழியக்காரராக இருந்தார். அப்போ அவங்களுக்கு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இங்கே இருக்கிற எல்லாரும் யாசுவான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ வந்த புதுசு, அங்கேருந்து எனக்கு அவங்க பேசுகிறத வீடியோ எடுத்து எனக்கு தாங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அவங்க ஒரு நல்ல ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தாங்க. உண்மை சொல்கிறேன், அந்த ஃபோனை வீடியோவை எனக்கு காட்டித்தரதுக்கு பிசாசு சம்மதிக்காதபடிக்கு அந்த ஃபோனை தகர்த்தெறிஞ்சது. அப்படி 2 தடவை அவங்களுடைய அந்த சாட்சியை என்னால் கேட்க முடியாத அளவுக்கு பிசாசானவன் கிரியை செஞ்சான். ஆனால் அவங்க யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஏன்? உலகம் அறியாத ஒன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் நான் சொல்கிறேன். இன்னும் எங்கள் அப்பா மாம்சத்தின்படி என் தகப்பனார் யார் என்று கேட்டால் பிரான்சிஸ். எங்கள் அப்பாவை போய் வர்க்கீசன் சொல்ல நான் ஏற்றுக்குவேனா? நாகர்கோயிலுக்கு அந்த பக்கத்தில் போய் ஒரு இன்சியலை மாற்றினீங்கன்னா தலையை வெட்டி எடுத்துருவான். அப்படி தானே ஐயா? அப்பனுடைய பேர் இன்சியல் போடலைனாலே கோபம் வந்துடும். அப்போ என் தகப்பனார், ஆவிக்குரிய தகப்பனார், என்னை உண்டாக்கின தகப்பனார் யார் என்று நான் அறியாமல் இன்னும் இருப்பேன். ஆனால் நான் யாராக இருப்பேன்? கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அதனால தான் சொல்கிறேன், தேவன் யார் என்று அறிந்து தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. வாசிங்க யோனாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 9-10 வாசிக்கிற போது, நானாவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். ஆமென். நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். ஆமென். ரட்சிப்பு யாவுடையது என்றார். ஆமென். யா மீனுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. பிரைஸ் யாசுவா. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். யோனா மீன் வயிற்றுக்குள்ளால சிறைப்பட்டு இருக்கிறான். சிறைப்பட்டு இருந்த யோனா ஆளிகளினாலும் கடற்பாசிகளினாலும் மூடப்பட்டு உயிர் போகிற தருவாயில் உட்கார்ந்து இருக்கிற போது யாவை துதிக்கிறான். துதித்த போது தேவன் கட்டளையிட்டார் மீனுக்கு. மீன் கொண்டு போய் அவனை கரையிலே கக்கியது. துதியின் வல்லமையை பாருங்களே. பிரைஸ் யாசுவா. தேவனை யாருன்னு தெரிஞ்சு துதிச்சாதான் நடக்கும். பிரைஸ் யாசுவா. அடுத்து பாருங்க, அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 25 27 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து போதுமா? இப்ப துதிச்சதுனால சிறைச்சாலை கதவு திறந்தது மாத்திரமல்ல, பூமி அதிர்ந்தது, அஸ்திபாரங்கள் குலுங்கியது, கைகளில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் தெரித்தது. எவ்வளவு வல்லமை! ஆனா நம்ம துதிக்க மாட்டோம். எல்லாம் வேதத்தில் இருக்குது, நம்ம படிச்சிருப்போம், ஆனால் மறந்துருக்கோம். ஆனால் நம்ம துதிக்கவே மாட்டோம். துதிக்க பிடிக்காது. ஏன்னா பிசாசு ஒன்றை துதிக்க விட மாட்டான். ஏன்னா நீ துதிக்க ஆரம்பித்தா பிசாசுக்கு இருக்க முடியாது. அதனால ஒன்றை துதிக்க விட மாட்டான். நீ பிசாசுடைய கட்டுப்பாட்டில் இருந்து துதிக்கிறத மறந்துடுவ. அல்லேலூயா. 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் தேவனுடைய ஆலயம் என்ன ஆகுது பாருங்க. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. யாவுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இப்ப துதிக்க ஆரம்பிச்ச போது பரலோகத்தின் தேவனுடைய ஆலயம், ஆராதிக்கிற ஆலயம் மகிமையினால், தேவனுடைய மகிமையினால் நிரம்புகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? என் தேவன் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க துதியினால. ஆனால் நமக்கு துதிக்கிறது கஷ்டம். பிரைஸ் யாசுவா. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் ஒரு ஆள் சீக்கிரமா வாசிங்க.
தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்ப 22 வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய வாயை கட்டினான். ஏன்? ராஜா துதிக்க கூடாது என்று சொன்னான். ராஜாவினுடைய கட்டளையை மீறி பலகணிகளை திறந்து வைத்து தேவனை நோக்கி அவன் துதிக்க ஆரம்பித்ததன் மூலமாக, துதியின் மூலமாக பரலோகத்தின் தேவன் எதிரியான சிங்கத்தின் வாயை கட்டினார். ஏன் உன் எதிரி உன்னோட பெரியவனா இருக்கிறான்? நான் தெரியாம கேட்கிறேன். ஆஃப்டர் ஆல் இந்த வயசுல ஸ்கூல்ல படிக்கிற நேரத்திலேயே உன்னுடைய எதிரி உன்னை விடவும் பலசாலியா இருப்பான். உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான், உன்னை திட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் அது நீ வளர்ந்து பெரியவன் ஆனாலும் உன் எதிரி உன்னை எப்போதும் தாழ்த்து கொண்டே இருக்கிறான். காரணம் என்ன? உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் வரல. பிரைஸ் யேசுவா. உனக்கும் தேவனுக்கும் எந்த விதமான வகையிலையும் சம்பந்தம் வரல. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு நீ தேவனை துதிக்கிறதாக, தேவனை ஆராதிக்கிறதாக, தேவனுடைய பிள்ளையாக நடித்துக் கொண்டிருக்கிறாய். நடிக்காத, விட்டுரு. நீ செய்ய வேண்டிய வேலை தேவனை துதிக்கிற துதி. ஒருவேளை நீ சொல்ல எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு படிப்பறிவு வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். தேவன் யாருன்னு தெரியுமா? அவர் யாவாகிய யாஷோமிஷா. கண்டுபிடிச்சிட்டேல? அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்துட்டு துதிக்க ஆரம்பிச்சா போதும். உன் மனதுக்கு எது செம்மையாய்ப்படுதோ அதை தேடி போயிட்டு இருக்கிற. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். அல்லேலூயா. உனக்கு தோன்றபடி வாழ்றதுக்கெல்ல உன்னை இந்த பூமிக்கு தேவன் அனுப்புறது. அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்காக உன்னை இந்த பூமியில் அனுப்பி இருக்கிறார். நீ நினைச்சிட்டு இருக்கிற எங்க அம்மா என்னை பெத்து போட்டா நான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டேன். பைத்தியக்காரன் பேசுகிற பேச்சுங்க. உன் தாய் உன்னை பெறல, உன் தகப்ப உன்னை பெறல. எங்கள் அப்பா உன்னை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏன்னா இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்னாடியே நீ அவரோடு கூட இருந்தன்றதை மறந்துடுற. பிரைஸ் ஐயா, உங்கள் பேர் கிறிஸ்துராஜ் தானே ஐயா? உங்கள் பேரை நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எங்கள் அம்மா வச்சாங்க, எங்கள் அப்பா வச்சாப்பான்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? இல்லையா? உங்கள் பேரை உங்கள் அம்மாவும் வைக்கல, உங்கள் அப்பாவும் வைக்கல, உங்களுடைய அரசி தானே. ஞானத்தாய் ஞானத்தோப்பன் எவரும் வைக்கல. யார் வச்சானா? நீங்க இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே என் தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ உங்க பேரு, என் பேரெல்லாம் இங்க இருக்கிற மனுஷன் வைக்கல. எனக்கு ஞானஸ்தான பேரு கிறிஸ்துராஜ். எங்க அம்மா என்ன செல்லமா அழைக்கிறது முராய்சன். என்னுடைய ஞானத்தாய் ஞானத்தோப்பன் என்னை செல்லமா அழைப்பது பிரேரா. என்னுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்டில் கலிஸ்துராஜ். இப்ப எது எனக்கு ஒரிஜினல் நாமம்? கலிஸ்துராஜ் என்பது தான் பவர்ஃபுல் நேம். அந்த நேம்ல நான் சைன் பண்ணாதான் பேங்க்ல பணம் இருந்தால் எடுக்க முடியும். பிரைஸ் யேசுவா. ஸ்கூல்ல போய் ஏதாவது ஒன்றில் சைன் பண்ணணுமா, நான் கலிஸ்துராஜ்னு சைன் பண்ணணும். முராய்சன் சைன் பண்ணால் ஒத்து வராது, பிரேரான்னு சைன் பண்ணால் ஒத்து வராது, கிறிஸ்துராஜ்னு சைன் பண்ணால் ஒத்து வராது. நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலிஸ்துராஜை மாற்றிட்டு மறுபடியும் கிறிஸ்துராஜுக்கு வரலான்னு நோட்டீஸ் அடிச்செல்லாம் ஓட்டிட்டேன். ஞாபகம் இருக்குல்ல? செல்லுபடி ஆகலைங்க. கெஜெட்டில் மாற்றணும்னு தெரியாது, செல்லுபடி ஆகலை. என் பேர் இன்னைக்கு வரைக்கும் கலிஸ்துராஜ் தான். ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா தீர்மானித்து வச்சுருந்தார் இவனுடைய பேர் என்னன்ட்டு. அந்த பேர் இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சுருக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எல்லாருக்கும் அறியும்படியான பேர் இது தான். ஆனால் எங்கள் ஊரில் போய் கேட்டோம்னா கலிஸ்துரானா ஒரு பயிலுக்கும் தெரியாது, ஒரு பயிலுக்கும் தெரியாது. என்ன சொன்னோம்? முராய்சன்னு சொன்னால் தெரியும். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? என் தேவன் எப்படி என்ன கொண்டு வந்து அந்த நாமத்தை எப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் அதே தான். தேவனுக்கு பல பட்ட பேர் சொல்றீங்க, ஆனா ஆதாரபூர்வமான நாமம் என்ன? பரலோகத்திலிருந்து காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட பேர் என்ன? அந்த பேரை அரைச்சு துதிச்சு பாரு, வல்லம் அப்படி நடக்கும். என் தேவன் அவ்வளவு பெரிய அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். நீ முன்குறிக்கப்பட்டவனாய் இருந்தால் அது யோசிக்கணும். முதல்ல நீ முன்குறிக்கப்பட்டவனாய் தேவன் உன்னை அழைத்திருந்தால்,
தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருந்தால் அவருடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படும்படியாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வாசிங்க 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 13 16 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க. எரேபியாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு யாவை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரியைகளை முழக்கினார்கள். இப்போ வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் துதிக்க ஆரம்பித்த போது சத்துருக்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஏங்க உண்மை சொல்லட்டுமா? நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளையா இருந்தா உனக்கு சத்துரு பயங்கரமாக போராடுவான். நீ தேவனுடைய பிள்ளை இல்லைன்னா சத்துரு போராடவே மாட்டான். ஏன்னா நீ அவனுக்கு ஆளாச்சு. தேவனுடைய பிள்ளையா இருந்தால் சத்துரு போராடுவான். இந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னா நீ துதிச்சு தான் ஆகணும். துதிக்க துதிக்க யாவுடைய கிருபை உன்மேல் பெருகும், விசுவாசம் பெருகும், தைரியம் வரும். அதன் மூலமாக நீ ஜெயம் எடுத்துக்கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 50:23 சொல்லும் போது சொல்றார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா? எவன் ஸ்தோத்திர பலியை செலுத்துறானோ அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திர பலி ஓகே, துதிக்கலைன்னா என்ன நடக்கும்? அது வேணும்ல. நம்மளாம் நிறைய பேர் துதிக்காம இருக்கிறோம்ல. துதிக்காம இருந்தா என்ன நடக்கும்? ரோமருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போகும். சும்மா இல்ல, நீ துதிக்கல அப்படின்னா உன் இருதயத்துக்கும் இழப்பு, உனக்கும் பிரச்சனை. உன் பிரச்சனை வர்றதுக்கு மூல காரணமே துதி இல்லை, அவ்வளோதான். அல்லேலூயா. நான் சொன்ன நீ என்ன கல்லுபறிக்கு எறிஞ்சிருவ? வேதவசனம் சொன்னதுனால நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. சத்தியத்தை சொல்வதனால் நான் சத்ரு அல்ல, நான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். நீ துதிக்கல அப்படின்னா பரலோகத்தின் தேவன் சொல்றார், உன் இருதயம் இருளடையும். வெளிச்சல இருட்டில் தான் இருப்ப அப்படின்றாரு. தயவு செய்து துதிக்க ஆரம்பிக்க. ஏன்னா துதிக்கிறது உன் கடமைன்னு 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்றார். ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்றார், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. சங்கீதம் 50:23, எபிரேயர் 13:15 சொல்றார், ஸ்தோத்திரம் செய்வது பலி செலுத்துவதற்கு சமம். நம்ம செய்ய மாட்டேங்கிறோமே. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே ஸ்தோத்திரம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு துதிக்கிறவங்க எத்தனை பேருங்க? பிரிசியாசு ஐயா மட்டும்தான் கை தூக்குறாரு. ஏன்? ஃபோன் சுவிட்ச் ஆஃபே ஆகாது. செத்த பிரேதத்துக்கு கூட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாது. ஜெபத்தில் உட்கார்ந்துருப்பான், ஃபோன் அடிக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கிரிங் கிரிங் கிரிங், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மச்சான் என்ன? இப்போ ஜெபத்தில் ஒரு பகுதியாகும் மச்சான் என்ன. அல்லேலூயா. இல்லை மாமா என்ன, இல்லை அம்மா என்ன, அப்பா என்ன. ஜெபத்தில் ஒரு பகுதி தானே. அட பிசாசு பிடிச்சதுங்களே, நீ தேவனோடு இருக்கிறேன்ற ஒரு அறிவு இருக்குதா? நீ தேவனோடு இருந்தா ஏன் இப்பிரபஞ்சத்தின் கிரியைகளுக்கு நீ கட்டுப்படுற? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா சுவிட்ச் ஆஃப் பண்ணு. போன் என்னைக்கு வந்துச்சு? போன் இல்லைன்னா வாழ முடியாதா? எனக்கு ஒரு பழக்கம் தெரியும். நான் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன்னு தெரியுமா? அவனுக்கு என்னட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறானோ அவன் இந்த டைம் இல்லைன்னா 4 மணி நேரம் கழிச்சாவது எனக்கு கூப்பிட்டான்னு சொல்லுவான். அதனால தான் நான் என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். எனக்கு எங்கள் அப்பாவோட பேசுகிற நேரம் இங்கே இருக்கிற எவனும் எனக்கு பொருட்டு கிடையாது. இங்கே பாருங்க, சண்டே ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்ன காரணம்? இங்கே பாருங்கள், இன்றைக்கி கூட ஃபோன் ஆனில் இருக்கும். இந்த கூட்டத்தில் கூட ஃபோன் ஆனில் இருக்கும்.
ஏன்? உனக்கு கடவுள் அல்ல முக்கியம், செல்போன் முக்கியமா இருக்குது. அப்புறம் எப்படி தேவனை துதிக்க முடியும்? ஆராதனைக்கு வர இன்னைக்கு ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளிலே செல்போன்ல தான் பேசிக்கிட்டு இருப்பேன். உனக்கு இஷ்டமானதை பேசாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. கேட்கிறியா? கேட்க மாட்டியே. அப்போ உனக்கு கடவுள் முக்கியமா, செல்போன் முக்கியமா? செல்போனில் யார் வரா? நாசியில் சுவாசமுள்ள மனுஷன் வரான். அவனை தானே முக்கியப்படுத்தி வச்சிருக்கிற. அண்ட சராசரனை சிருஷ்டித்த தேவன், உன்னை இம்மட்டும் காத்து நடத்துகிற தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதுனால தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. அது செல்போன் இல்லை அப்படின்னா, வீட்டு கதவை தட்டுறாங்க அப்படின்னா, கதவை திறந்து ஜெபத்திலேயே போய், என்னங்க நல்லா இருக்கீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, காப்பி போட்டு கொடுத்து, சோறு கொடுத்து, கஞ்சி கொடுத்து அங்கே உபசரிக்கிற. இப்போ தேவன் உனக்கு வேண்டி காத்திருக்கணும், அப்படி தானே இருப்பாரா? அவர் ஒரு நாள் உனக்காக காத்திருக்க மாட்டார். நீ இல்லைன்னா இன்னொருத்தரை தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த ஸ்தானத்தில் நான் தவறி அவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிற போது ஒருவரை இங்கிருந்து தூக்கி எடுப்பார். அவரை கொண்டு வந்து இங்கே எடுத்து மாற்றிடுவார். ஏன் தெரியுமா? சவுல், என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தேவனுடைய சித்தத்தை மறந்தபடியினால் அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்து இன்னொருவனை, தாவீதை, அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து தேவன் அவருடைய காரியத்தை செய்தார். மறந்து விடாதே, நீ முக்கியம் இல்லை அவருக்கு, அவருடைய வேலை தான் முக்கியம் அவருக்கு. அவருடைய காரியம், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார். உன்னை கொண்டு இல்லை என்றால் இன்னொருவனை கொண்டு செய்து முடிப்பார். அல்லேலூயா. உண்மைதாங்க. ஏங்க, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேங்க. நான் ஒரு காலத்தில் உடன் ஊழியக்காரராக இருந்தபோது எங்கள் ஐயா, அந்த ஐயாவுடைய வயசில் இருப்பார், ஆனால் அவர் கல்யாணம் கட்டல, சாது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் போய் என்னை உட்கார வச்சார். சபை விசுவாசிகிட்ட பேசக்கூடாது, சபையில் ஆராதனை நடக்கும், ஜெபம் பண்ணக்கூடாது, சபையில் பைபிள் வாசிக்கக்கூடாது, சபையில் யார்ட்டையும் பேசக்கூடாது. நீ மனுஷனுடைய உபதேசத்தை படிச்சுட்டு வந்த, 6 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தது என்னுடைய திருச்சபையின் முறை, நீ தவறு செஞ்சிருக்கிற, அதனால நீ அங்கே போய் உட்கார் அப்படின்ட்டார். நானும் உட்காந்துட்டேன். தேவன் ஊழியத்தை தந்தா செய்யணும், இல்லையா வேண்டாம், வேலைக்கு போயிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டேன். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க உட்கார வச்சது. நீங்களா இருந்தால் இருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு சேர் அந்த மூலையில், அந்த ஐயா இருக்கிற அந்த மூலையில் ஒரு சேரை போட்டு, இங்கே யார்ட்டையும் பேசாத, யார் ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால், சபை முடிகிற வரைக்கும் நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, சபை முடிஞ்சு வெளியில் போனால் பேசிக்கோ, இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீ இருப்பியாம்மா? நீ இருப்பியா? யார் இருப்பா சொல்லுங்க? நான் இருந்தேங்க. என் தேவன் ஒரு காரியத்தை செஞ்சார் தெரியுமா? தூங்கி கிடந்த ஐயாவுக்கு பரலோகத்தின் தேவன் பேசினார், சபை அவன் கையில் கொடுன்ட்டு. சபையில் மூப்பர்கள் இருக்கிறாங்க, நான் மூப்பர் இல்லை, உடனுடையக்காரன். பரலோகத்தின் தேவன் சபையை என் கையில் கொடுக்க சொன்னார். இப்போ சபையில் சலசலப்பு. ஐயா ஒரு நாள் கூப்பிடுறாரு, எல்லாரும் என்ன செய்யுங்க, சபைக்கு வாங்க, ஒரு புதன்கிழமை எல்லாரும் சபைக்கு வாங்க, ஒரு விசேஷித்த காரியத்தை பரலோகத்தின் தேவன் செய்ய போகிறார் அப்படின்னார். என்ன கூப்பிடல. முடிஞ்ச பிறகு சொன்னார், கழித்து நீ வந்துடணும் அப்படின்னாரு. நானும் வரணுமா ஐயா? சரி ஐயா, வரேன் ஐயா. இப்போ எல்லா மூப்பர்கள் வந்திருக்காங்க, எல்லா சபை விசுவாசிகள் வந்திருக்காங்க, நானும் வந்திருக்கேன். நான் வந்து நேரே அங்கே போய் உட்காந்துட்டேன். ஐயா இங்கே என்ன செய்கிறாருன்னா சபை நடத்துகிறவர் சொன்னார், எனக்கு 2 வாரமாக நிம்மதி இல்லை, பரலோகத்தின் தேவன் என்னை பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஒருவனை வெறுத்து ஒதுக்கினேன், அவனை இன்றைக்கு முதன்மையான ஸ்தானத்திற்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார். இங்கே இருக்கிற மூப்பர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நான் சொன்னவர்கள் அத்தனை பேரும் பிரச்சனைப்படுகிறீர்கள். தேவன் சொன்னதை நான் செய்வேன். ஏங்க, திடீர்னு என்னை கூப்பிட்டார், முன்னாடி வச்சு ஆர்டினேஷன் பண்ணி அபிஷேகம் பண்ணி சபை நடத்துகிறான்ட்டாரு. என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஐயா இங்கே இருந்தவர் அங்கே போய் உட்காந்துட்டாரு. நான் இங்கே சபை நடத்த வேண்டியது, மூப்பர்கள் முன்னாடி இருப்பாங்க, ஐயா போய் பின்னாடி இருப்பார். நான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இருப்பாருங்க. என் தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்களா? நான் அந்த தேவனை விட்டு கொடுத்துருவேனா? பிரைஸ் யாசுவா. அதனால தான் சொல்கிறேன், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனுக்கெல்லாம் என்கிட்ட இடம் இல்லை. எவனெல்லாமோ என்னெல்லாமோ சொல்ல, என்ன பேசுறேன்னு கேட்பான். நான் பைத்தியக்காரன் தான் சொல்லுவேன். ஏன்? என் தேவனுடைய நாமத்தில் நான் ஒரு பைத்தியக்காரன். அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை உயர்த்துகிறார், அவர் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. அவருடைய சுத்த கிருபையினால் என்னை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறபடியினால் அவருடைய நாமத்தில் நான் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? மாறு, உன் வாழ்க்கை மாறும். கடன் பிரச்சனையா, பிசாசு போராட்டமா, கவலையே படாத. பைத்தியக்காரனா பைத்தியக்காரியா மாறணும். முடியுமா? நீ ஞானவானம் இருக்காத. தேவ சமூகத்தில் நீ ஞானவான் இல்லை. நம்ம எல்லாரும் தெரியும், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருக்கு தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். அங்கே தான் தேவ சித்தம் ஒன்றில் நடக்காமல் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நடக்கணும்னா நீ வெறும் கரிக்கட்டையா மாறணுங்க. வாழைத்தண்டா மாறாத, கற்பூரமா மாறாத, கரிக்கட்டையா மாறணும். ஒன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஒன்னை தொற்றவனுக்கு கரபிடிக்கணும், ஒதுங்கி போகணும். பிரைஸ் யாசுவா. அந்த கரிக்கட்டை மட்டும்தான் நிலைச்சு நின்று தீயா எரியும். பிரைஸ் யாசுவா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதாங்க. பிரைஸ் யாசுவா. ஒன்னில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் நீ ஒன்றும் இல்லை என்று உன்னை தாழ்த்தணும். நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? நான் பாஸ்டர், நான் விசுவாசி, நான் மூப்பனார், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். எங்கள் பாஸ்டருக்கு நான் ரொம்ப நெருங்கியமானவன். பாஸ்டருக்கு நெருங்கியமான ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக முடியாது. எங்கள் அப்பாவுக்கு நெருக்கமானவன் பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. என்ன நேசிச்சு என்னையா பிரயோஜனம்னு கேட்குறேன். இந்த ஜடத்தை நேசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கள் அப்பாவை நேசிக்க பாரு. ஒரு பாஸ்டர் சொல்ல மாட்டான். எல்லாரும் சொல்லுவான் என்ன நேசி, என்ன பின்பற்றுன்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன் என்ன நேசிக்காத, எங்கள் அப்பாவை நேசிச்சு பாரு. எங்கள் அப்பாவுடைய வல்லமை ஒன்றில் வெளிப்பட்டால் நீதான் பலத்த ஜாதி, நீதான் பெரியவன். அல்லேலூயா. உன்னை கண்டு அத்தனை பேர் பயப்படுவாங்க. யார் பயப்படணும் தெரியுமா? உன்னுடைய அதிகாரி பயப்படணும். உன்னுடைய அதிகாரி உன்னை கண்டு பயப்படணும். எனக்கு தெரிஞ்சு யோசேப்பை கண்டு அத்தனை பேர் பயந்தாங்க. உன்னை கண்டு பயப்படணும். முடியுமா? அல்லேலூயா. ஏன்னா சங்கீதத்தில் 116வது சங்கீதம் 16-17 பாருங்க. யாவா, நான் உமது அடியேன், நான் உமது அடியானின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டு, என்னுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுகிறீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி யாவுடைய நாமத்தை தொழுது கொள்வேன், யாவுடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கட்டுகள் உடைக்கப்படணும். கட்டு இருக்கிற போது உனக்கு தேவனை துதிக்க முடியாது. தயவு செய்து சொல்றேன். உன் கட்டு ஒன்ன என்ன செய்யும்? அடிமைப்படுத்தும். அது என்ன கட்டு? வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா மரண கட்டுகள், பாதாள கட்டுகள், அப்புறம் நெருக்கங்கள், அப்புறம் இருள், இது எல்லாமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். நான் இப்ப விளக்க நேரம் இல்லை. இதெல்லாம் உன்னை சூழ்ந்து கொண்டால் உன்னால ஜெபிக்க முடியுமா? உன்னால தேவனை ஆராதிக்க முடியுமா? அப்ப முதல்ல உன்னுடைய பிரச்சனை மாறணும், உன்னுடைய போராட்டம் மாறணும், உன்னுடைய கட்டுகள் மாறணும். உன்னுடைய கட்டுகள் மாறல அப்படின்னா நீ துதிக்கிற துதி அல்ல, நீ ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. ஆமென். நம்ம எல்லாம் என்ன பண்றோம் தெரியுமா? பாவத்தோடய ஆராதிக்கிறோம். மாம்சம் நம்மளை அடிபணிய பண்ணி நம்முடைய கிரியைகள் மேலோங்கி நிற்கிறது. பல தடவை நம்ம வேண்டாம்னு வச்சுக்கிற சாதனங்கள் என்ன செய்யும்னா நம்மளை அடிமைப்படுத்துது. ஆனா நம்ம துதிக்கிறோம். எப்படி? நீ அடிமை யாருக்கு? உன்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, பொருட்களுக்கு அடிமை, மண்ணுக்கு அடிமை, பொண்ணுக்கு அடிமை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் நீ அடிமையாக இருக்கிற. எப்படி தேவனை துதிப்ப சொல்லு? ஆனால் அப்போ எப்படி நடிக்கிற தெரியுமா? உன் நடிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? அப்பா அதிபயங்கரமாக இருக்கும். நானே சில நேரத்தில் ஏமாந்து போவேன். உண்மையிலேயே இவங்க இப்படியா? ஆனால் அவங்க பிரசங்கம், அவங்க ஊழியம், அவங்க தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நிலை, அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய விசுவாசம் எப்பா எப்படி இருக்குது அப்படின்னு நானே ஏமாந்து போக வேண்டிய நிலைமையில் இருக்குதுங்க. எங்கள் அப்பா மட்டும் என்கிட்ட இல்லை அப்படின்னா நானே ஏமாந்துருவேன். பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. கழிஞ்ச வெள்ளிக்கிழமை தஞ்சாவூர்லேருந்து வந்து ஐயாட்ட பேசணும். ஐயாவை பற்றி தேவன் எனக்கு பலிப்பீடத்தில் சில விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுத்தார். ஐயாட்ட கேட்டேன். ஐயா சொல்கிறார், ஆமாம். முதல்ல சொன்னார், ஐயா நான் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வந்துட்டேன். ஐயா யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டேன். அந்த ஐயாட்ட போய் நான் கேட்டேன், ஐயா இதெல்லாம் இருக்குதே, ஐயா வச்சிருக்கிற முதல்ல இதை முடியா? சரி விட்டேலா? விட்டதை யாருக்கு கொடுத்த சொல்லுன்னு கேட்டேன். என்னது? பேபா, நீ சொல்றதெல்லாம் தேவ சமூகத்தில் வராது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பையன்கிட்ட பிசாசு இருக்குது.
பிசாசு இருக்கிறது ஒரு பாஸ்டர் இந்த பையன்கிட்ட ஜெபம் பண்ணி பிசாசை மாத்தினாரு. இவர்கிட்ட இந்த பிசாசு எங்க போச்சு? நான் கேட்கிற கேள்வியை இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தன் கூட பைபிள் இல்லாமல் பதில் சொல்ல முடியாது. தெரியுமா? எங்க போச்சு? சரி, இவர்கிட்ட வேற அடிமைத்தனம் இருந்தது. இந்த பையன் குடிக்கிறவன், சிகரெட் பிடிக்கிறவன், பொறுக்கித்தனம் பண்றவன், தம்பி சும்மா எல்லாம் இந்த பையன்கிட்ட இருக்குது. இந்த பையனுக்காக ஜெபம் பண்ணி எல்லாம் போச்சா? எங்க போச்சு? பைபிள் சொல்லுது, இளைத்து போன மிருகத்தினிடத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து அந்த மிருகத்தை பாலைவனத்திலே விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அது பாலைவனத்திலே விரண்டோடி போன மிருகம் மறுபடி வரக்கூடாது. மறுபடி வந்தால் அந்த பிரச்சனை உனக்கு 7 மடங்கு பிரச்சனையை கொண்டு வரும். பைபிள் தெரியல, கேட்டா பாஸ்டர், கேட்டா விசுவாசி. பைபிள் தெரியாது. யார்கிட்ட கொடுத்த? வேணுமா வேண்டாமா? சத்தியத்தை அறி. முதல்ல சத்தியம் உன்னை விடுதலாக்கும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசிக்கொண்டிருக்கிற காரியம், நீ தேவனை துதிக்கணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரியாகிய தேவன் உன்னை துதிக்க சொல்றார். நீ துதிக்கிற போது தேவ கிருபை, விசுவாசம், தைரியம் உனக்குள்ளே கடந்து வந்து உன் சத்துருவை நீ ஜெயிக்க ஆரம்பிப்பாய். ஆனபடினால் எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார்.